உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, ராணி, நீ டென்ஷன் ஆகாம இரு. நீ டென்ஷன் ஆனா பிபி ரைஸ் ஆகும். அது குழந்தைக்கு நல்லதில்ல. பாவம். ஐயோ, ஐயா ஆண்டவா, இந்த 3 பேரு பெரிய ஆபத்துல இருக்காங்க. அந்த கறந்த பூவை சீக்கிரமா எடுத்துட்டு வரணும். பாப்பா கவலைப்படாத. நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நம்ம கும்பிடுற ஈசன் நம்மள கைவிட மாட்டான். காப்பாத்துப்பா. நீதான் ஈசா காப்பாத்தணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. யோ பாயா. என்ன சாமி, உங்க நெருப்பு வலைய கட்டத்தை ராணி ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா? இதான் நிஜமான கோயிலு. தாடிகாரன் எப்படியாவது உள்ள உட்கார வச்சிடணும். ஐயோ, நீ இந்த கோயிலுக்குள்ளார போய் உட்காரு. நான் இப்ப வந்துடுறேன். போயா. ஐயோ, உள்ள போயா. விடியா, விடு, விடியா. ஐயோ, விடு, விடு. போற வழியில சித்தார்த்தால கூட உனக்கு பிரச்சனை வரும். ஏன், உன் உயிருக்கு கூட ஆபத்து வரும். விடியா, விடு. போயா. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கும் என் வயிற்றுக்குள்ளார இருக்கிற பாப்பாக்கும் நீ வேணும்னா அதுக்கோசரம் தான் நான் இப்படி பண்ணேன். 12 மணி நேரம் முடிய சரியா இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அது உள்ளார நான் முதல்ல உன்னோட உசுரை காப்பாத்தணும். அதுக்கு நான் இப்போ உடனே அந்த செங்காட்டுக்குள்ளார போகணும். நான் போயிட்டு வரேன்யா. பரமேஸ்வரா, என் தாடிகாரனை உன்னோட காலடியில கொண்டாந்து போட்டுக்கிறேன். நீதான் அவனுக்கு ஒன்னும் ஆகாம பாத்துக்கணும். இது நீ நினைக்கிற மாதிரி செங்காடு மட்டும் இல்ல. இந்த காட்டுக்குள்ள யார் வந்தாலும் திரும்பி போகவே முடியாத சுடுகாடு. கடைசியா எச்சரிக்கிற, திரும்பி பார்க்காம வந்த வழியே ஓடிடு. எப்படியாவது நான் என்னோட தாடிகாரனையும் என் குடும்பத்தையும் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அதுக்கு எனக்கு இத்த விட்டா வேற வழி எதுவும் தெரியல. அவங்கள காப்பாத்த நான் என் உசிரையும் பணைய வைக்க தயாரா இருக்கிறேன். அப்படியா? சரி, நான் உன் தைரியத்தை பாராட்டுறேன். இந்த காட்டுக்குள்ள எப்படி போகணுன்ற வழியை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற புதிருக்கு எனக்கு புரியுற மாதிரி சரியான பதில சொல்லணும். அந்த பதில் எனக்கு திருப்தியா இருந்தா மட்டும்தான் நீ போறதுக்கான சரியான திசையா
சொல்லுவேன். சரி நீ கேளு, என்னால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு விளக்கமா நான் சொல்றேன். நான் உன்கிட்ட 3 புதிர்களை போடுவேன். அதுக்கு முன்னாடி அதுக்கான விதிமுறைகளை சொல்றேன். நான் கேள்வி கேட்டதுல இருந்து இந்த குளத்துல கல் எறிஞ்சா எப்படி சத்தம் கேட்குமோ அந்த மாதிரி 5 முறை சத்தம் கேட்கும். இந்த 5வது சத்தம் முடியறதுக்குள்ள நீ பதில் சொல்லணும். ஒருவேளை அந்த 5வது சத்தம் முடிஞ்சோ இல்லனா அதுக்கப்புறம் நீ பதில் சொன்னாலோ அதை நான் ஏத்துக்க மாட்டேன். நல்லா கேட்டுக்க, இதுதான் என் முதல் புதிர். சரி கேளு. சிவப்பு நிற காலை காற்றடித்தால் சீறி கொண்டு வருவான். தண்ணீரை குடித்தால் சட்டென மடித்து போவான். அவன் யார்? நெருப்பு. பதில் சொன்னா மட்டும் போதாது, அதுக்கான விளக்கத்தையும் சொல்லணும். நெருப்பு கொழுந்து விட்டு எரியும் போது சிவப்பு நிறத்துல இருக்கும். காத்தடிக்கும் போது நெருப்போட சீற்றம் அதிகமா இருக்கும். நாம அது மேல தண்ணி எடுத்து ஊத்துனா நெருப்பு அணைஞ்சிரும். பதில் எனக்கு திருப்திகரமா இருந்துச்சு. என்னோட அடுத்த புதிர் சொல்ற, கவனமா கேளு. வாளில் நெருப்பு கட்டி இருப்பேன், நான் அணுமனும் இல்ல. வானத்தில் பறந்திடுவேன், நான் வால் நட்சத்திரமும் இல்ல. நான் யார்? ஐயோ. வாளில் நெருப்பு கட்டி இருப்பேன், நான் அணுமனும் இல்ல. வானத்தில் பறந்திடுவேன், நான் வால் நட்சத்திரமும் இல்ல. நான் யார்? ஐயோ. ஐயோ, வால்ல நெருப்பு கட்டியிருக்கும். வானத்துல பறக்கணும். ஒருவேளை ராக்கெட்டா இருக்குமோ? மின்மினி பூச்சி. அதுக்கான விளக்கத்தை சொல்லு. அது உடம்புல இருக்கிற வெளிச்சம் தான் வால்ல கட்டி இருக்கிற நெருப்பு. அது வானத்துல பறந்துனே இருக்கும். நல்ல விளக்கம். இப்போ 3வது புதிர். ரொம்ப கஷ்டம், கவனமா கேளு. உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்ப சொல்லுவான். அவன் யார்? அது நீதான். விளக்கம் வேணும். நீ உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்ப சொல்லும் போது அது எதிரொலிக்குது. அதனால்தான் அதுக்கான விட நான் எதிரொலின்னு சொன்னேன். நான் கேட்ட 3 புரியாத புதிருக்கும் நீ புரியும்படி விடை சொல்லி விளக்கம் கொடுத்ததால நீ போவதற்கான திசையை நான் உனக்கு சொல்றேன். நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கு திசையை நோக்கி போ. நீ எதை தேடி வந்தியோ அது அங்கதான் இருக்கு. ரொம்ப நன்றி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.